ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கோல்சமையல் சேனலில் மொறுன்னு ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டம்ளரில் தான் அரிசி அளந்து எடுத்துக்க போகிறேன். வீட்டில் இருக்க எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிறோமோ அதே டம்ளரில் மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அளவுகள் சரியாக வரும். ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நம்மளுடைய தோசை டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றி 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த தோசைக்கு நம்ம பச்சரிசி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இட்லி அரிசியை வச்சு தான் தோசை ஊற்ற போகிறோம். தோசையும் நமக்கு மொறுன்னு வரும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/4 டம்ளர் அவலை எடுத்துக்கலாம். அவளையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அரிசி அரைக்கிறதுக்கு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. அரிசியோட நம்ம சேர்த்த மற்ற எல்லா பொருட்களும் நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டர் அல்லது மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கல்லில் தான் ஆட்டி எடுத்துக்க போகிறேன். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஊற வைக்கும்போது தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல நைஸாக மாவை ஆட்டி எடுத்துக்கலாம். மாவை நல்லா நைஸாக ஆட்டி எடுத்தாச்சு. கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா பொங்கி வரும். மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி மாவு பொங்கி இருந்தால் தோசையும் டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். நமக்கு தேவையான அளவு மாவை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரவையும் சர்க்கரையும் சேர்க்கும்போது நம்மளுடைய தோசை இன்னும் மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ரவை ஊறுறதுக்காக 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ரவை நல்லா ஊறிடுச்சு. தோசை மாவு பதத்துக்கு தண்ணி கலந்து தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல்ல லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். எண்ணெய் எதுவும் இல்லாமல் நல்லா கல்லை தொடச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் தோசை ஊற்றும் போது. அப்போ தான் நமக்கு தோசையும் மொறுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறமா நெய் அல்லது எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சுற்றி வர இந்த மாதிரி தோசையை எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் தோசை நமக்கு உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தோசையை ரோல் மாதிரி சுருட்டிடலாம். மொறுன்னு ஈஸியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றும் போது கல்லில் தண்ணி தெளிச்சுட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் தான் தோசை ஊற்றணும். அப்போ தான் நம்மளுடைய தோசை மொறுன்னு சாஃப்டாக வரும். நம்மளோட மொறுவான இந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு 1 கைப்பிடி தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம். பூண்டுப்பல் 4, 2 துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நம்மளுடைய சட்னி வாசமாகவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா சட்னியை தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
1/2 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.